இன்னைக்கு என் கூட என்னோட ஹாய் எவ்ரிவன். ஆனால் கேமரா அலவுடான்னு தெரியல. கிட்ஸோட ரூம் அது. இதில் வந்து ஒரு பெட்ரூம் அப்படியே செட்டப்பு. அது வந்து லிவிங் ரூம் செட்டப். அது ஒரு ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட். 1 lakh மேலே 1. இந்த கிச்சன் செட்டப் பார்த்தீங்களா, 72,000ன்றது வந்து 15 8 4s are 8 4s are. ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அப்படியே கிளம்பியிருக்கேன் இன்றைக்கி என்னென்னா, ஐக்கியா தெரியுமா? ஐக்கியா துபாயில் வந்து ஐக்கியா ஷோரூம் ஒன்று இருக்குது. அந்த ஷோரூமுக்கு போயிட்டுருக்கேன். அந்த ஷோரூமில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரேமு சேர்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ரொம்ப நாள் அது ஜூவில் இருக்குது வாங்காமல். ஸோ இன்றைக்கி லீவ் இல்லை, சரி ஓகே அந்த வேலையை போய் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கேன். சூப்பராக இருக்கும் அந்த ஐக்கியா ஷோரூம். சரி ஓகே போகிறோம், அப்படியே அந்த இடத்தையும் ஒரு வீலாக் பண்ணிவிட்டு காமிப்போம்னு சொல்லிட்டு தான் அப்படியே கேமரா எடுத்துட்டு போயிட்டுருக்கேன். ஸோ ஐக்கியாவுக்கு வந்து இன்றைக்கி என் கூட என்னோட கொலீக், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சுமித்ன்னு சொல்லி அவரும் வராரு. அவரும் நானும் தான் போகிறோம். ஸோ அதனால தான் அவரை பிக் பண்ணுறதுக்காக இங்கே எங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே, எங்களோட கம்யூனிட்டிக்குள்ளேயே அடியிலேயே அப்படியே அந்த பார்க்கிங் ஏரியாவில் போயிட்டுருக்கேன். அந்த எண்டில் அவரோட அப்பார்ட்மெண்ட், அந்த எண்டில் வரும். ஸோ அங்கே போயிட்டு அவர் கால் அடித்து அவர் வருவார். வந்தார்னா அவர் அப்படியே பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இங்கேருந்து 15 minutes ஐக்கியா. பக்கத்தில் ஜபல் அலின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இருக்குது ஜபல் அலி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஃபெஸ்டிவல் பிளாசான்னு சொல்லி ஒரு மால் இருக்குது. அந்த மாலில் தான் ஐக்கியா இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே ஐக்கியாவில். நிறைய விஷயம் இருக்குது வாங்கிறதுக்கு, A to Z. அது உள்ளே ஸ்டார்ட் பண்ணி எண்டு முடிகிறதுக்கே நமக்கு வந்து சும்மா நடந்தோம்னாலே எப்படியும் ஒரு 1/2 hour to 1 hour ஆகிடும். அவ்வளோ பெரிய கடை இது. ஸோ அதனால் அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்ப்போம். நான் காமிக்கிறேன் எல்லாத்தையும். அப்படி எனக்கு அங்கே டவுட்டாக இருக்குது, கேமரா அலோவ் பண்ணானுங்களா, எல்லாத்தையும் காமிக்கலாம். ஓகே நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். அவருக்கு கால் அடிக்கிறேன். கலீக்கு சின்ன பையன் தான் என்னை விட, சும்மா ஒரு மரியாதைக்காக சொல்கிறேன். இவர் Yes, Vijay. Sumit, I'm waiting here in the park. Okay, I'm coming. Okay, bye. So நானும் என்னோட colleague சுமித், my friend, colleague, friend எல்லாமே. Hi everyone. சுமித்தும் நானும் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து ஒரு 17 minutes காட்டுது இடம். வேர் Take from here. ஓகே 17 minutes. 17 minutesல இது போய்டும், ஐக்கியா போய்டும். ஐக்கியாவில் ஆனால் கேமரா அலவுடான்னு தெரியல. கேமரா அலோவ் பண்ணாங்கன்னா தான் உள்ளே காமிக்க முடியாது, இல்லாட்டி உள்ளெல்லாம் காமிக்க முடியாது. ஸோ பார்ப்போம் அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. Will they allow camera inside? I don't think so. Because designs and all that are secret for them, no? But I've seen so many IKEA videos. But I guess they have taken all those videos in mobile instead of a camera, I guess. Can try. போயிட்டு வரேன். ஐக்கியா வந்தாச்சு. வண்டியை பார்க் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஐக்கியா பார்க்கிங். வெயில் இன்னும் குறையவே இல்லை. வெயில் பயங்கர வெயிலாக இருக்குது. வெளியே செம்ம வார்மாக இருக்குது கிளைமேட். அது இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். வெளியே வந்தால் நிற்க முடியல. பார்ப்போம். ஐக்கியா பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ரஷ்ஷாக இருக்குன்னு சொன்னேன், அது ரஷ்ஷாக இருக்காது. பட் பார்ப்போம் உள்ளே போய் எப்படி இருக்குன்ட்டு. கேமராவை அலோவ் பண்ணுறாங்களா பார்க்கலாம். ஓகே
58 ஜீன் ஏதோ ஒரு கார். ஃபெஸ்டிவல் பிளாசா. இது வந்து ஒரு சின்ன மால் தான். இது ஒன்றும் ரொம்ப பெரிய மால்லாம் கிடையாது. இங்கே இருக்கிற இந்த ஏரியாவில் இருக்கிற கம்யூனிட்டிக்காக சூப்பராக இருக்குல்ல. ஆர்ட் ஷோ. ஒரு அக்கா வயலின் வாசிச்சுட்டு இருக்காங்க. கிளம்பிடலாம். இந்த மியூசிக் வந்து எதுனா காப்பிரைட் இஷ்யூ வந்தால் வரும். பாருங்க, இதான் ஐக்கியா உள்ள எப்படி இருக்கு. உள்ள போகும்போது எல்லாம் பார்ப்போம். கிட்ஸோட ரூம் மாதிரி. ஒரு நிமிஷம் இருங்க, ட்ராலி எடுத்துட்டு வரேன். மேலே போனால் தான் ட்ராலி கிடைக்கும். மேலே போயிட்டுருக்கேன். எதுவும் சொல்லலை, கேமராலாம் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. வி வில் சி. இது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஒரு பெட்ரூம் அப்படியே செட்டப்பு ஃபுல்லாகவே அப்படியே நம்ம வாங்கலாம். ஃபுல் செட்டப்பையும் வாங்க முடியும். 895 2845 எல்லாமே சேர்த்து. ஒன்று ரேட்டு. இதில் 9 dirhams 10 dirhams 200 300 எல்லாமே விலை போட்டுருக்காங்க. சுமித், வில் கோ திஸ் சைட். விச் வே இஸ் தட்? அவங்க போட்டிருக்க செட்டப் மட்டும் அப்படியே ஒன்று ஒன்றா நான் காமிக்கிறேன். வீடு அது வந்து லிவிங் ரூம் செட்டப். அது ஒரு ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட்டுனா ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட்டுக்கு கம்ப்ளீட் செட்டப் எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். டிவி இது எல்லாமே, லைட்ஸு எல்லாமே எப்படி வரும், இது எல்லாத்துக்குமே அது என்னோட ப்ரைஸும் போட்டிருப்பாங்க. அது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ரக் கூட பார்த்திங்கன்னா 349 எல்லாத்தோட ப்ரைஸும் போட்டிருக்காங்க. நம்ம இது எல்லாமே எனக்கு வேணும், இந்த மாதிரியே செட் பண்ணணும்னு சொல்லிட்டோம்னா அவங்க வந்து இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இது எல்லாத்தையும் டோட்டலாக ஒரு ப்ரைஸ் இருக்கும். அந்த ப்ரைஸை நம்ம பே பண்ணோம்னா அப்படியே மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து கட்டிடுவாங்க. இது ஒரு லிவிங் ரூம் செட்டப். பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. எல்லாம் சோஃபாஸ் இருக்குது. இந்த தலைக்காணியில் 9 dirhams. சோஃபா இருக்குது, நிறைய சோஃபா. நானும் இங்கே தான் சோஃபா வாங்கினேன் வீட்டுக்கு. ப்ரைஸ் பார்ப்போமா எதனா ஒரு சோஃபா. ஓகே, ஸோ இந்த சோஃபா வந்து பார்த்தா 2695 50,000 to 60,000 வரும். ஸோ இந்த சோஃபா வந்து பார்த்திங்கன்னா 6495 கிட்டத்தட்ட 1 lakh. இது வந்து 1195. இந்த சோஃபா 1295 dirhams. 1295 dirhamsனா 32-40,000 கிட்ட 30,000 கிலோ வரும். எப்படி இருக்குது சோஃபாஸ்லாம்? இந்த சோஃபாலாம் நல்லா இருக்குல்ல. இது வரும் பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இந்த ஒரு இது வந்து 70,000 rupees நம்ம காசு. இது 1 lakh மேலே 1.1 lakh 30,000.
பாருங்க அந்த லிவிங் ரூம் சூப்பராக செட் பண்ணியிருக்கானுங்க. சின்னதாக காம்பேக்டாக ஒரு ரூம் இருந்ததுலாம் அதுக்கு டிவி எல்லாமே வச்சு எப்படி ஆகும். இந்த லிவிங் ரூம் பார்த்தீங்களா பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இதெல்லாம் டோட்டலாக சேர்த்து எப்படி எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் எல்லாமே நம்ம வாங்கணும்னு நினச்சோம்னா எப்படியும் ஒரு 5 to 6 lakhs ஆகிடும் நம்ம ஊர் காசுக்கு. இந்த மாதிரி செட்டப் நம்ம கேமிங் இது செட்டப் 5 to 6 lakhs ஆகும்னு நினைக்கிறேன். இது அப்படியே அங்கேருந்து அந்த ஒரு பெட்ரூம்குள்ளே நல்லா இருக்குல்ல. இதுவும் சோஃபா செக்ஷன், சோஃபா சேர்ஸ். இந்த சேர் வந்து 200 dirhams. நான் வந்து சேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது, ஆஃபீஸ் சேர்ஸ் மாதிரி. அந்த சேர்ஸ் எல்லாம் செக்ஷன் 5 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அங்கே போகணும். இது பாருங்கள் ஒரு சின்ன இது கிச்சனோட வந்துருக்காங்க. கிச்சன்லேருந்து எட்டி பார்த்தா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஃபேன்ஸில் செம்மையாக பண்ணியிருக்கானுங்க. இங்கே வந்து இந்த டிவி வைக்கிற அந்த இது அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன ரேட்டு? இது வந்து 445, 10,000 2000. இந்த இது பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. ஆனால் 2300 dirhams வந்து 2400. பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குல்ல. ஆஃபர் கிஃபர் எதுவுமே இல்லை. உங்களுக்கு சேர்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. வெரி எக்ஸ்பென்சிவ். துபாயில் வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் துபாய் இங்கிலீஷ் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? துபாய் இங்கிலீஷ் சூப்பராக இருக்கும். நான் கூட இந்த மாதிரி தான் பேசுவேன். இந்த கிச்சன் செட்டப் பார்த்தீங்களா? 40,900 dirhams. 7 லட்ச ரூபா வெறும் இது மட்டும். இந்த கிச்சன் செட்டப் இந்த மேலே இருக்கிறது மட்டும் 6,200 போல இருக்கு. வாவ், பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. எல்லாம் வச்சுருக்கானுங்க பாருங்கள், பெயிண்டிங் எல்லாம். ஐயோ, ஒரு வீடு இருந்தால் அப்படியே எடுத்துகிட்டு வந்து செட் பண்ண சொன்னோன்னு வச்சுங்க, மொத்தமாக வச்சுட்டு போயிடுவானுங்க. கிச்சன் காம்பினேஷன் ரிங் ஹவுஸ் 72,000, ப்ரீவியஸ்லி 73,000. 72,000ன்றது வந்து 15 லட்ச ரூபா. ஜஸ்ட் 15 lakhs, ஜஸ்ட் 15 lakhs rupees. வேறு லெவலு. பால்கனியில் பார்பிக்யூ. பியூட்டிஃபுல்னா சுமித்? வா, இங்கே வருங்க. இப்படியெல்லாம் யோசிக்கிறானுங்க. பியூட்டிஃபுல், நோ? Are you sure? I thought the entire thing. No. Only the kitchen? Kitchen only they only. Where they have mentioned kitchen? Oh, kitchen combination. But this is only kitchen combination. Hama. வெறும் கிச்சன் காம்பினேஷனே 15 lakhs, no? Only for kitchen combination. It's around 15 lakhs. One is separate. ஐயோ, 15 lakhs on kitchen combination மட்டுமே. This is included oven and all that fridge. Complete price including lightning.
stove, cooking appliance. இதில் இந்த டாய்லெட்டில் இந்த சோப்பு வைக்கிறது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நினைக்கிறேன். அதான் லெவல் இருக்கு. காசு இருந்தால் வாங்கணும். ஒரு குட்டி ரூம் எப்படி செட் பண்ணியிருக்கானுங்க பாருங்க. கேமிங் செக்ஷன் மாதிரி, அவனோட கேமிங் ரூம் மாதிரி. ஒருத்தர் கேமிங் ரூம் மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்குது இதுக்குள்ள. இது அப்படியே வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. எல்லாத்தையும் மொத்தமாக ஆர்டர் பண்ண. வாவ், இங்கே குட்டீஸ்க்கு பார்த்தீங்களா? நல்லா இருக்குது சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களோட ஸ்டடி டேபிள்லாம். இது கொஞ்சம் பெரியவங்களாம் யூஸ் பண்ணுறது டேபிள்ஸ். ஓகே, நாங்கள் பார்த்துட்டு இருந்த கேட்டுட்டு இருந்த சேர்ஸ் ஏரியா வந்திருக்கு. சேர்ஸ் பார்ப்போம். ஆஃபீஸ் சேர்ஸ். வெரி எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இந்த சேர் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 199க்கு. மீதெல்லாம் பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ இந்த சேர் வாங்கலான்னு பார்க்குறோம். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த ரெக்ஸின் இருக்குது, இது வந்து போயிடும். அதுதான் யோசிக்கிறோம். அதுவும் இல்லாமல் இந்த கலர் வேண்டாம், பிளாக்கில் பார்க்கலாம். இது வந்து 399 ஒரு சேரு. 399னா 8,000 கிட்ட வரும் ஒரு சேர். ஸோ வேறு எதுனா ஒரு டைப்பும் பார்க்கலாம். ஆஃபீஸுக்கு தான் வாங்குகிறேன், ஆஃபீஸ் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு. இந்த மழை பெஞ்சதுனால கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ புது சேர்ஸ் எதுனா வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு தான். Sumit, what do you think about this? But this is 1,500. Why? Why 1,500? என்ன இருக்குதுன்னு தெரியல இந்த சேரில். 1,500, 1,600, 30,000 ரூபா போட்டுருக்காங்க அந்த சேர், ஒரு சேர். ஸோ இந்த சேர் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள். 399 ஒரு சேரு. கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு இந்த மாதிரி சேர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இதே எடுத்திருக்கோம். What do you think? This is also good? This one? This is good, right? This problem is that it shouldn't. Huh? It shouldn't go? So okay, so this is good. That is and this one difference only this. They don't have this. They have this. So we'll take this. They will have warranty also, right? They'll give us warranty. Okay, na? It's very thick. This one is thick. No, this one is good actually. Have the support na. This one. Adjustments are there? Yeah, Adjustments are there? One adjustment is here. Adjustment is also there. We'll take this. In the chair there is black. We'll buy black one only. This color it will get dirty. Yeah. You want delivery and installation or just delivery? Delivery at our place. Just delivery without fixing? Fixing also you need to do. You IKEA membership? Huh? No. Yeah, I have. You have, eh? Okay. Because if you spend 1,500, delivery and installation is free.
Okay. See, I can also. Do you mind coming in camera? No, right? Okay. So I need this tomorrow. We have a client visit there in office. Oh, tomorrow it will charge you 350. That's okay. That's fine. We will pay. We will tomorrow pay. is Sunday, no? Monday. Monday. We need it on Monday. Okay, let me put the slot together. Yeah. I can see how. Thank you. We need 8 chairs. Yeah, okay. Anything else? Huh? Only the chairs? Then No, we need will a be- frame. yeah, Frame we we will be carrying with us. Oh. We'll go downstairs. ஸோ அக்கா செக் பண்ணுறாங்க. அக்கா செக் பண்ணிட்டு நமக்கு சொல்லுவாங்க மண்டே அன்றைக்கி டெலிவர் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு. டியூஸ்டே அன்றைக்கி ஒரு கிளைண்ட் விசிட் இருக்கு, ஒரு இம்பார்ட்டன்ட் கிளைண்ட் எங்கள் ஆஃபீஸ்க்கு வராங்க. அதனால் ஸோ இந்த சேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றலான்னு சொல்லிட்டு நானும் சுமித்தும் டிசைட் பண்ணியிருந்தோம். ஒரு சேர் வந்து 399 வருது, 8000 கிட்ட வரும் நம்ம காசுக்கு. 8000 இல்லை, 8500. ஸோ 8 சேர் வேணும் எங்களுக்கு. 8 சேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். மற்ற சேர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, நல்லா கேமிங் சேர் மாதிரி இருக்குது. எதுவுமே கான்ஃபரன்ஸ் ரூம் சேர் மாதிரி இல்லை. அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. மித்த அட்ரஸ்லாம் கொடுத்துட்ருக்கான். அட்ரஸ் கொடுத்துட்டு அவங்க பிளாக் பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்பிரஸ் டெலிவரி வேறு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் நாளைக்கு இல்லை சண்டே, மண்டே வந்துடும். அக்கா தான் பண்ணிகிட்ருக்காங்க. மொத்தமாக சேர்த்து 8 4s are 32 தானே? What is 8 4s are? How much you are paying? Chair. 399. 3? Okay. 399 For 8 chairs? 8 chairs, 3,200 something. 3,200. கரெக்டு தான் நான் சொன்னது. இந்த டேபிள்லாம் பார்த்துருக்கீங்களே, அப்படியே லிஃப்ட் பண்ணலாம். இது பாருங்க, இது கூட அப்படி தான். இது கனெக்ட் பண்ணிவிட்டு லிஃப்ட் பண்ணலாம். மேலே பார்த்தீங்களா, மேலே வருது, இங்கே வருது பாருங்க மேலே. அப்படியே நின்றுட்டே ஒர்க் பண்ணலாம். கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வீட்டில் இருந்தே கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்களா, அவங்கள நின்றுக்கிட்டே பேசுவாங்க. சூப்பராக. இங்கே பார்த்தீங்களா, இந்த செட்டப்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் எக்ஸ்பென்சிவாக இருக்குது பாருங்கள். இந்த டேபிள் மட்டுமே 11,000 12,000 வருது. இந்த லைட் வச்சுருக்காங்கல்ல, இந்த லைட்டு வந்து ஒரு 7,000 ரூபா, 6,500 ரூபா. இந்த லேப்டாப் வைக்கிற இந்த இது வந்து ஒரு 1000 ரூபாய். இது வந்து ஒரு 700 ரூபா. இது வந்து ஒரு 1000 ரூபா. இது வந்து ஒரு 2000 ரூபா, 1500 ரூபா. இந்த இது வந்து ஒரு 300 400. இந்த மாதிரி எல்லாமே ஒரு காசு. மணி மணி மணி, எல்லாமே மணி தான். மணி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த அக்கா ஏதோ கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு டைம் ஆக்கிட்டே இருக்காங்க. அவங்க பில்லு போட்டாங்க, பில்லு போட்டுட்ருக்காங்க. அப்புறம் அந்த சேர்ஸ் அவைலபிளாக இருக்கான்னு பார்க்குறாங்க. அது அவைலபிளாக இருந்துச்சுன்னா நான் மண்டே மார்னிங் டெலிவரி கேட்டிருக்கேன். ஸோ அதனால் மண்டே மார்னிங்க்கு டெலிவரியும் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. அதனால தான் டிலே ஆகும். முடிச்சிட்டாங்க அக்கா. ஓ கிளம்பும். So you pay only amount of 3,102. This one will go off because you are IKEA member. Oh, Yeah? thank you. Which one? One. You pay just the amount of the 8 chair. Okay, this is what? So how much is that is the delivery discount? and installation, but That they will, it will go off. அக்கா ரொம்ப நல்லவங்க. 2 காப்பி கொடுத்துருக்காங்க பில்லு. ஒன்று வந்து நான் வேட்டு கிளைம் பண்ணலாம் ஆஃபீஸோட இதில் போட்டு, இன்னொன்று வந்து ஒரு பர்சனல் பில்லு. அதை வந்து நான் கேஷியர்கிட்ட கொடுக்கும்போது நான் இங்கே மெம்பருன்றதுனால எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ 175 திரம்ஸ் எனக்கு டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்க, இந்த இதுவெல்லாம், இந்த செட்டப் எப்படி இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இது என் வீட்டில் இருக்குது. இந்த லைட்டு, இது பெட்டு செக்ஷன். $595 இந்த பெட்டு. வெறும் பெட்டு மட்டும் தான் $595 இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்களா, கொசு வலை சூப்பராக இருக்குல்ல. அந்த காலத்தில் இது ஒரு ஸ்டைலாக இருக்கும்ல.
கொசு வலைக்கு நடுவில் தூங்குவோமே. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. $3,100 இந்த செட்டப். 3,100 அந்த செட்டப். இந்த பங்கர் பெட் பார்த்தீங்களா, குட்டி பசங்களுக்கு சூப்பராக இருக்குல்ல. இது பாருங்க, கீழே ஸ்டடி ஏரியா, அப்படியே மேலே ஏறி போய் பெட்டு மாதிரி படுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது குட்டி பசங்களுக்கு. இதுவும் அதே மாதிரி மேலே ஏறி போய் படுத்துக்கலாம். கீழே வந்து அவங்க படிக்கிறதுக்கு அவங்களோட ஏரியா சூப்பராக இருக்குது. டேபிள்ஸ் இந்த மாதிரி ஒன்று நான் என் வீட்டுக்கு வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். ஒயிட்டு தான் எனக்கு பிடிக்கும். எவ்வளோ வருது? 1,700 வருது. 40,000 ரூபா. இந்த மாதிரி ஒன்று வாங்கணும் எனக்கு. என் ஒய்ஃப்க்கு இது எட்டாது. வாங்கணும், திரும்பி வருவோம். என் ஒய்ஃபை கொண்டு வந்து தான் செலக்ட் பண்ண வைக்கணும். வாவ், குயின் பெட்னு நினைக்கிறேன். இது குட்டி பெட்ரூம் பாருங்களேன். இது சூப்பராக இருக்குல்ல இந்த அரேஞ்ச்மெண்ட். இது வந்து குழந்தைங்க படுக்கிறதுக்கு, பேரண்ட்ஸ் படுக்கிறதுக்கு அழகாக இருக்கு. கண்ணாடி கிளாக். வாக்கின் கிளாசெட் பார்த்தீங்களா? என்கிட்ட இருக்க ட்ரெஸ்ஸுக்கு எனக்கு கூட ஒரு வாக்கின் கிளாசெட் தான் வேணும். அவ்வளோ ட்ரெஸ் வச்சுருக்கேன் நான். ஒரு வீடு கட்டினா, துபாயில் ஒரு வேளை வீடு வாங்கினேன்னா இந்த மாதிரி ஒரு வாக்கின் கிளாசெட் வைக்கணும். அவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஷூஸ் எல்லாம் வைக்கிறது, கண்ணாடி வைக்கிறதுக்கு, வாட்ச் வைக்கிறதுக்கு இடம், பர்ஃப்யூம், ட்ரெஸ்ஸஸ்லாம் மாட்டிக்கலாம். ஷூஸ் தனியாக செம்மையாக இருக்குங்க. செட்டு 7,200, 2 lakhs சம்திங். ஓ, இது ஒரு ப்ரைஸு, இது ஒரு ப்ரைஸா? சூப்பரே, சூப்பர். பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் எனக்கு வேணும் என் ஷூஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. வாங்கணும். He wants to dream big. குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்குன்ட்டு ஒரு ரூம் செட் பண்ணியிருக்காங்க. குட்டி பெட்டு எல்லாம் மினியேச்சர் மாதிரி இருக்குது, குட்டி குட்டியாக. இங்கே பாருங்க, பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணியிருக்காங்கல்ல. குட்டி பெட்டு, உட்கார்றதுக்கு இடம், விளையாடுறதுக்கு இந்த சைடு உள்ள போய் விளையாடலாம். ஒரு ஸ்டடி டேபிள், லைட்ஸ் எல்லாம் அழகாக இருக்குல்ல. இந்த சைடு பாருங்கள், ஸ்பேஸ் செட்டப், ஸ்பேஸ் கான்செப்டில் பிளானட்ஸு, ராக்கெட்ஸு, படிக்கிற ஏரியா, படுத்து தூங்குறதுக்கு செம்மங்க. என்னென்னமோ யோசிக்கிறேன். இது ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்குது, ஐக்கியா ஃபுட் கோர்ட். இது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, எல்லாமே இருக்கும் இங்கே. ஃபுட்டு எல்லாமே அந்த சைடு இருக்குது, போய் வாங்கி சாப்பிட்லாம். கீழே அதே மாதிரி இருக்குது ஒரு ஃபுட் கோர்ட்டு. போகும்போது எதனா ஒரு டீ, காஃபி எதனா, இல்லாட்டி எதனா ஒரு ஸ்நாக் மாதிரி எதனா சாப்பிட்டு போகலாம். சுமித் வந்து ரெஸ்ட் ரூம் போயிடலாம், வெயிட் பண்ணிட்டு.
லாஸ்ட் டைம் நான் எப்போ இங்கே வந்தேன்னா இங்கே அடிக்கடி வருவோம், எதுவும் வாங்குறோமோ இல்லையோ சும்மா ஒரு வாட்டி ரவுண்ட் அடிப்போம். பட் நான் ரீசெண்டாக இல்லை, ஒரு ஒன் இயர் பேக்குன்னு நினைக்கிறேன் வந்து எல்லாமே வீட்டுக்கு எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணேன். இங்கே தங்கிட்டு இருக்க வீட்டில். ஸோ எல்லாமே இங்கேருந்து தான் வாங்கினேன். ஒரே ஒன் ஷாட் வந்து உள்ளே வந்துமா எல்லா பொருளும் வாங்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா பில் போட்டு மெம்பர்ஷிப்லாம் எடுத்தோம்னா இந்த மாதிரியான டிஸ்கவுண்ட்லாம் வேறு வரும். ஸோ லாஸ்ட் டைம் நான் மெம்பர்ஷிப் எடுத்திருந்தேன். அதனால் இந்த வாட்டி நமக்கு வந்து ஒரு இந்தியன் ருபீஸில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு 4000 rupees நமக்கு மெம்பர் டிஸ்கவுண்ட்டே வருது. அது தவிர இப்போ வந்து எதுவும் ஆஃபர் பெருசாக போகிற மாதிரி தெரியல. ஜென்ரலாக வந்து நிறைய விஷயம் ப்ரைஸ் ட்ராப் இருக்கும். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா பெருசாக நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் இல்லை. இது வந்து சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த டிஸ்கவுண்ட்லாம் வர்றதுக்கான சீசன் இல்லை. இப்போ ஒன்ஸ் வின்டர் ஸ்டார்ட் ஆனோன்னு இன்னொரு ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் வரும். அப்போ பார்த்திங்கன்னா நிறைய பொருள் எல்லாமே விலை கம்மியாகிடும். அப்படியே ஹாஃப் த ரேட்லாம் வரும். ஸோ அப்படியே இப்போ கீழே போகிறோம். கீழே தான் நான் எங்களுக்கு ஃப்ரேமில் வாங்கணும்னு சொன்னேன்ல, அதெல்லாம் கீழே தான் இருக்குது. அப்புறம் இந்த பிளேட்ஸு, கொஞ்சம் காஃபி மக் அதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அது எல்லாமே கீழே தான் இருக்குது. ஸோ இங்கே லெஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சுமித்தும் நான் எனக்கு தெரிஞ்சு நான் நடந்து வரேன்னு நினைக்கிறேன். சுமித், I'll use the stairs. Huh? There is no trolley, I guess. Okay. நானும் லிஃப்ட்லேயே போகிறேன். இவ்வளோ பெரிய லிஃப்ட்டு. ஆர்டிஃபிஷியல் செடி கிடையாது, செடி தானா? அடா பாவீங்களா, உண்மையான செடிங்க அது. நான் ஆர்டிஃபிஷியல்னு நினச்சேன், உண்மையான செடி தான். டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுலாம் இருக்குது. 4 dirhams. காஃபி மக்ஸ், அப்படியே ஒரு செக்ஷனாக தாண்டி வந்துட்டுருக்கேன். ஸோ இது வந்து பெட்ஷீட் கவர்ஸ், பில்லோ கவர்ஸ் எல்லாம் இருக்கிற இடம். வந்து பில்லோஸ் எல்லாம் கூட இருக்குது. இங்கே பாட்டில், கிளாஸஸ், மக், அந்த மாதிரி. இந்த ஒரு கிளாஸ் 7 dirhams. 140 ரூபா, இல்லை 200 ரூபா. இது வந்து இந்த பேக் வந்துட்டு சாப்பிட்டோம்னா லாக் பண்ணி வைக்கிறது. இது ஒன்று நான் வாங்கிக்கிறேன். இது ஒன்று எனக்கு வேணும். இதில் என்ன இருக்கு? டாய்லெட் செட்டப்ஸ். சுமித், சூப்பராக இருக்குல்ல. இது வந்து இந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே நம்ம வைக்கிற அந்த ட்ரேஸ்லாம் இருக்குங்க. இது ஒரு கடல். இந்த கடலில் எல்லாமே இருக்கும். நமக்கு வேண்டியதை நம்ம தான் தேடணும். இது டவல்ஸ், ஸ்க்ரீனு, டவல் 9 dirhams, 250 ரூபா. மேட்டு, எல்லாமே மேட்ஸ். அயர்ன் பண்ணுற டேபிள், குட்டி டேபிள்ஸ். அடிச்சு வைக்கலாம் போல இருக்காது. துணி காய போடுறது, நிறைய விஷயம் நம்ம எல்லாத்தையும் எடுத்து இதுக்குள்ளே போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். நான் கூட வச்சுருக்கேன்.
அந்த மாதிரி சில பாக்ஸஸ்லாம் இருக்குது என் வீட்லேயும். எல்லாத்தையும் எடுத்து மேலே வைக்க முடியாது, எல்லாம் தூக்கி அந்த டப்பாக்குள்ளே போட்டு மூடி வச்சிடும். இந்த பாருங்க, இந்த பாக்ஸ்லாம் கூட அதே மாதிரி டஸ்ட்பின் ஏரியா வருது போல இருக்கு. டஸ்ட்பின், வேஸ்ட் பின். அப்படியே போகிறேன். இப்போ லைட்ஸ் செக்ஷன் வருது. சுற்றிக்கிட்டே இருக்கும் லைட்ஸ், டிஃப்ரெண்ட் லைட்ஸ். 89 எல்லாமே எது சொன்னாலும் இன்ட்டு 23 போடணும் நீங்கள். 299 இன்ட்டு 23. டேபிள் லேம்ப்லாம் எப்படி இருக்குது பார்த்துக்கலாம். லேம்ப்ஸ் 249. இதுவும் நல்லா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதை நான் வீட்டில் வாங்கி வச்சுருக்கேன். இந்த டிசைன்ஸோட லைட், ஃப்ளோர் லேம்ப், இதெல்லாம் அழகாக இருக்குல்ல. ஷாக் அடிக்குமான்னு தெரில தொட்டா, ஆனால் அழகாக இருக்கு. ரொம்ப வெளிச்சம் கொடுக்காது. சில பேர் வீட்டில் வெளிச்சம் கம்மியாக இருந்தால் ஓகேன்னு யோசிக்கிறவங்கள இந்த மாதிரி லைட்ஸ் வாங்கலாம். நான் இங்கே இருந்தால் லைட் வாங்கினதோ இந்த லைட் தான் நான் வாங்கினேன். இந்த இருக்கு பாருங்கள், இந்த லைட்ஸ் அழகாக இருக்கும் இந்த வீட்டில். நான் ஆக்சுவலி ஒயிட் பேஸ் தான் வாங்கினேன், சில்வர் வாங்கினேன், கோல்டு வாங்கலை. ஏன்னா வீட்டில் இருக்கிற கார்பெட்டு, பெயிண்ட்டு, நான் வச்சுருக்க அந்த போர்ட்ரேட்ஸ் ஒரு பெயிண்டிங்ஸ் அதெல்லாமே வந்து கொஞ்சம் ஒயிட் பேஸ்டாக இருக்கும். நல்லா ஒயிட்டில் வாங்கினேன். கார்பெட்டும் இங்கே தான் நான் வாங்கினேன். நான் வாங்கின அதே கார்பெட் இருக்குது. ஸோ அந்த கார்பெட்டும் வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் பேஸ்ட் கார்பெட் காமிக்கிறேன். பாருங்க, கார்பெட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த கார்பெட் தான் நான் வச்சுருக்கேன் என் வீட்டில். நைஸ் கார்பெட், டிஃப்ரெண்ட் கார்பெட்ஸ் இருக்குது. என்னோடய தீம் வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ பேஸ்ட் மாதிரி இருந்ததுனால அந்த மாதிரி வாங்கினேன். அதே மாதிரி கார்பெட் வீட்டில் போட்டோம்னா முக்கியமான விஷயம், அதை ரெகுலராக வந்து வேக்யூம் பண்ணணும். ஸோ கார்பெட்டை ரெகுலராக வேக்யூம் பண்ணலைன்னா அதில் ஃபுல்லாக டஸ்ட் ஏறி உங்களுக்கு இந்த ப்ரீதிங் இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ கார்பெட் வச்சுருக்கிறவங்களாம் ரெகுலராக வேக்யூம் பண்ணுங்கள். வேக்யூம் பண்ண மட்டும் விட்டுறாதீங்க. இந்த கார்பெட்லாம் 599, 600 to 12,000, 13,000 rupees. இது 15,000. இது எல்லாமே வந்து 8,000, 9,000 rupees. ஃப்ரேம்ஸ் வந்துருச்சு ஆஃபீஸ்க்கு. பார்த்தீங்களா இந்த கார்பெட்லாம் மாடோட தோல் மாதிரி இருக்குங்க, லெதர் மாதிரி. கவ் ஹைட் கால் பாய். இங்கே பார்த்தீங்களா எல்லாம் மாடோட தோலை எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் வீட்டில் போட்டால் நமக்கே அதை மெரிக்கணும்னு தோணாதில்ல. See this, no? For cow. In winter you can. Is it pure leather or what? Or it's just versatile, easy to make different. Can't be pure leather for that price. 899 is 20,000 rupees, right? I don't think so. It's not leather. லெதர் இல்லை, அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கானுங்க. பீட்டாலேருந்து பார்த்தானுன்னு வச்சுங்க, முடிஞ்சிச்சு கதை. ஃப்ரேம்ஸ் வந்தாச்சு. நான் ஆஃபீஸில் இருக்க போகிற ஃப்ரேம்ஸ் இங்கே தான் வாங்கினேன். கண்ணாடியெல்லாம் இருக்குது. மிரர்ஸ் இருக்குது. எனக்கு இந்த போர்ட்ரேட்ஸ் ரொம்ப பிடிக்கும். போர்ட்ரேட்ஸும் பெயிண்டிங்ஸும் ரொம்ப பிடிக்கும். போர்ட்ரேட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போல்லாம் வந்து நானே ஃபோட்டோ எடுக்க வந்து இது பண்ணிடுறேன். What size do you want? We'll go that side. It will be there. இந்த ஃப்ரேம் எடுத்திருக்கோம், இந்த மாதிரி ஃப்ரேமு. What happened? This one is 50-70. Okay. It's thick. Okay. But thin, no? Thin.
So what do you think? Which one is okay? This is stronger, no? Or You check that. this one is strong or that one is stronger? Huh? I think this is 2 in 1 or what? Huh? They put- No, no, this is one piece. What is the difference? This is 2.4 kg. Huh? Black. Hey, this one is nice, Sumit. This is the one which I am checking, na? Huh? This one, no? Yeah, this one is. The frame itself is different. Did you So notice the- it? But there is... So this one is. I think we have this one only, right? ஒரு நிமிஷம் செக் பண்ணிட்டு வரேன். ஸோ இது வந்து அடுத்த செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு இந்த லேம்ப்பு, கேண்டில்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. தெரியுதா? கேண்டில்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். லேம்ப் ஹோல்டர்ஸ் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. செம்ம ஸ்மெல்லு. அதே மாதிரி ஆஃபீஸில் வீட்டிலலாம் இந்த ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரிலாம் வைப்போம்ல வீட்டுக்குள்ளே, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பியூட்டி. இதே பாருங்க, இந்த கலர்ஸ் செம்மையாக இருக்குல்ல. டன்டடன். இதெல்லாம் டூப்ளிகேட் தானே? ஆமாங்க, இது டூப்ளிகேட். இதெல்லாம் ரியல் ஃப்ளவர்ஸ் இல்லை, இதெல்லாம் சும்மா ஃப்ளவர்ஸ் மாதிரி. இதுவும் செடி. இதெல்லாமே வந்து ரியல் இல்லை, எல்லாமே பிளாஸ்டிக். சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக அங்கங்கே வைப்போம்ல, அந்த மாதிரி விஷயங்க. ஆமாம், இதுவும் பிளாஸ்டிக். எல்லாமே பிளாஸ்டிக் இங்கே இருக்கிறதெல்லாம். இது பார்த்தீங்களா? ஜஸ்ட் 245. நல்லா இருக்கு. குட்டி குட்டியாக இருக்கு. இங்கே கொஞ்சம் ஆஃபரில் இருக்கிறது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஆஃபர் ஏரியா. அப்படியே நடந்து வந்தாச்சு, பில்லிங் கவுண்டர்கிட்ட வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு ஆஃபர் ஏரியா ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வந்து ஆஃபர் ஃபார் த டேன்னு சொல்லி போட்டிருப்பான். என்னென்னலாம் விஷயம் ஆஃபரில் இருக்குன்னு சொல்லி அந்த இடம் காமிக்கிறேன். ஸோ இந்த சோஃபா வந்து 50% ஆஃபில் இருக்குது. இதை போட்டிருக்கான் பாருங்க, 50%. ப்ரீவியஸாக 1 லட்ச ரூபா, இப்போ 50,000 ரூபா. 50,000 ரூபா இல்லை, அது 2500, 60,000 ரூபா. ப்ரீவியஸாக 1 லேக். இப்போ இது 1,20,000, இப்போது 60,000. இதுவும் 50% ஆஃபில் இருக்குது. இந்த சோஃபாவும் 50% ஆஃபில் இருக்குது. ப்ரைஸ் என்னன்னு தெரியல, நல்லா இருக்கு ஆனால் சோஃபா. ஓகே, இந்த சோஃபா வந்து 5,495 இருந்திருக்கு. இப்போ 2,749, கிட்டத்தட்ட 70,000 ருபீஸ். நிறைய விஷயம் ஆஃபரில் இருக்காங்க பாருங்கள். இந்த சோஃபா கூட சூப்பராக இருக்குல்ல, இது எல்லாமே 50% ஆஃப். இந்த சோஃபாவும் நல்லா இருக்குது. அழுக்காயிடுச்சு, ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாருங்க, அப்படியே தான் கொடுப்பானுங்க. அழுக்காக இருக்கிறத நம்ம வச்சுட்டு என்னதை பண்ணுறது? வேஸ்ட்டு. ஃபுல் காசு கொடுத்து வாங்கலாம். இங்கே பாருங்கள், இது எல்லாமே கூட ஆஃபரில் தான் இருக்குது. எல்லாமே வாங்கலாம், எல்லாமே 50% ஆஃப், 60% ஆஃப். How much is that? 595. Hey, 595 only. Huh? Both together? Yeah, it's the same, no? It's cheap here. Because offer price. Offer price. இது நல்லா இருக்கு. $500 போட்டிருக்கான், 595. இதை நல்லா இருக்கு ஆக்சுவலி. நிறைய விஷயம் வைக்கலாம் உள்ள. ஒரு நிமிஷம் இருங்க. என் ஒய்ஃப் காமிச்சு அனுப்பி அவளுக்கு வேணுமான்னு கேட்குறேன். அவ்வளோதான், முடிச்சிட்டோம்.
அது வந்து கவுண்டர் ஏரியா, பில்லிங் கவுண்டர். அங்கே போயிட்டு இப்போது பில் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் வீட்டுக்கு. அங்கே பாருங்க எப்படி உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும் பசங்களாம். அப்படியே நடந்து போகிற வழியிலேயே நிறைய சிப்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, வேணும்னா அப்படி வாங்கி சாப்பிட்லாம். க்யூ நிறைய பேர் இருக்காங்க முன்னாடி, கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பாருங்க நமக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் இருக்காங்க, பட் கவுண்டர்ஸ்லாம் நிறைய இருக்குது. அப்படியே நடந்து பில்லு போடும்போது கூட எதனா ஒன்றத்தை பார்த்து எடுங்கடான்னு வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா. எதனா ஒன்று எடுங்கடா, பில்லு போடுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் எதனா ஒன்று எடுக்கலாம். அப்படி அந்த இடம் ஒன்று இருக்குல்ல, அங்கே செல்ஃப் ஸ்கேன் அண்ட் செக் அவுட்னு ஒன்று இருக்குது, அங்கே கூட நம்ம பண்ணலாம். This one we need to submit them, this bill. What? For the chairs. Everything can be done there. Might be, he told me give to cashier. Oh, okay. Then only 175 that will be. பரவாயில்ல, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடுது. பார்ப்போம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃப்ரேமு, இந்த சாக்லேட்ஸு, இந்த ஒரு ப்ளக்கு அதெல்லாம் தான் வச்சுருக்கேன். கவுண்டர் 4 வந்திருக்கோம் பில்லு கொடுக்குறதுக்கு. மெம்பர்ஷிப் இருக்கிறதுனால அப்படியே பே பண்ணிக்கலாம். 6. முடிச்சுட்டு வெளியே வரோம். 3800 ஆச்சு. 75,000, அரௌண்ட் 80,000 அவ்வளோ ஆச்சு. சரி, இப்போ எதனா சாப்பிட்டுட்டு சமோசா எதனா சாப்பிட்லான்னு பார்க்குறேன். சாப்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியது தான் கிளம்பி. சுமித், we'll have samosa and tea. See ya. இங்கே வந்து இப்போ ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணுற மிஷின் இருக்குது, வெண்டிங் மிஷின். இதில் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ண போகிறேன். 1 dirham. 1 dirhamனா 20 ரூபா. ஓகே, என்ன பண்ணணுன்னா இங்கே காயினை போடணும். போட்ட உடனே இங்கே வந்து இது வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வச்சுட்டு போடணும். அப்படியே அது உள்ளே போகுது பார்த்திங்கன்னா. உள்ளே போயிட்டு அதுவே அந்த இதுவை போட்டுட்டு அப்படியே வருது. அதே ஓப்பன் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். ஒரு தடவை கொடுத்து அந்த விஷயம் செய்கிறதுக்கு நல்லா இருந்தது. ஐஸ்கிரீம் அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. You want to eat and go? You stand there and eat. Outside and eat. அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை ஐஸ்கிரீம், பட் பசிக்கு சாப்பிட்லாம். அப்படியே வெளியே போகிறோம். இங்கே பார்த்தீங்களா குழந்தைங்க விளையாடுற ட்ரெயின். ஒன்றுமே வாங்கலை இன்றைக்கி. சேரு, இந்த ஃப்ரேம் அது வாங்குறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு. ஒரு 1.5 hours ஆகிடுச்சுல்ல. ஸோ வீட்டுக்கெலாம் எதனா வாங்கணும்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கூடலாம் வந்தோன்னு வச்சுங்க, கதை முடிஞ்சிச்சு. மார்னிங் வந்தோம்னா ஈவினிங் தான் போவோம். எல்லாத்தையும் வைப்போம் காரில். இன்னும் வந்துட்டேன். சரி, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வந்தாச்சு, வீட்டுக்கு வந்துட்டேன். வண்டியை பார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஹீட்டு பயங்கர ஹீட்டாக இருக்குது வெளியே. ஓகே, முடிச்சுட்டு வந்தாச்சு. வந்துட்டு கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஓகே, எல்லாருக்கும் இந்த ஐக்கியா வீலாக் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லோரும் பார்த்தீங்க அங்கே என்னென்னலாம் இருக்குது, எவ்வளோ கான்செப்ட் பேஸ் பண்ணி எப்படிலாம் செட் பண்ணியிருக்கானுங்க.
அந்த என்டையர் இன்டீரியரோடு நமக்கு வேணும்னா எவ்வளோ ப்ரைஸு 15 லட்சம் 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபான்லாம் போட்டிருக்கானுங்க. ஸோ ஐ ஹோப் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது இங்கே இந்த மாதிரியான ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படின்னு. யா இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான். வீட்டுக்கு வந்துட்டேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.